தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி உறுதியாகிவிட்ட நிலையில் தோல்வி பயம் காரணமாக திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் அராஜக செயல்களிலும் வன்முறைகளிலும் ஈடுபட்டனர். சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த திமுகவினரை தடுத்து நிறுத்த முயன்ற அஇஅதிமுகவினர் மீது திமுக குண்டர்கள் பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மக்கள் நலத்திட்டங்கள், மகத்தான சாதனைகள், வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் அறிக்கை ஆகியவற்றால் அஇஅதிமுகவுக்கு பொதுமக்களிடையே அமோக ஆதரவு பெருகியுள்ளதால் சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி உறுதியாகிவிட்டது. இதனால் திமுகவின் தோல்வி நிச்சயமாகிவிட்டதால் வாக்காளர்களை கவரும் வகையில் பரிசுப் பொருட்கள் மற்றும் பணம் கொடுக்க முயன்ற திமுகவினரை அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் விரட்டியடித்தனர். இதனைத் தொடர்ந்து திமுகவினர் வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்துவிட்டனர். சென்னை 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டை 118வது வார்டு பகுதியில் பணப்பட்டுவாடா செய்த திமுகவினரை அஇஅதிமுக தொண்டர்கள் தடுக்க முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த திமுக பகுதிச் செயலாளர் மா.ப. அன்புதுரை மற்றும் திமுக குண்டர்கள் அரிவாள், உருட்டுக்கட்டை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு அஇஅதிமுகவினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். இதில் பலத்த காயமடைந்த அஇஅதிமுக தொண்டர்கள் 4 பேர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் இரவும் பகலாக கஷ்டப்பட்டு அம்மா கொஞ்சம் ஓட்டு சேவிச்சிருந்தோம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கடைசி டைமில் பார்த்தா பணம் பட்டுவாடா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தோல்வி பய காரணமாக ரொம்ப ஆளுங்களை கூட்டின்னு வந்து வச்சுக்கின்னு பணம் கொடுத்துன்னு ஒரு 40 பேர் ரவுடி பசங்களை வச்சு எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கல்லில் அடிக்கிறாங்க, கட்டையில் அடிக்கிறாங்க. ஆனால் இந்த திமுக தோல்வி பயம் காரணமாக ஆட்களிட்டு வந்து பணம் கொடுத்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்கள் அம்மா அவங்க தோக்க விட முடிஞ்சு. ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போய் நாங்கள் பிடிக்கிறதுக்குள்ளே அவங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் அண்ணா அறிவாலயத்தில் குண்டாசுங்களை வைத்து கொண்டு அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. தோல்வி பயம் காரணமாக மட்டும்தான் இது நடக்குது. ஆட்கள் ஃபுல்லாகவே எல்லாமே டிஎம்காரங்க ஃபுல்லாகவே மாப்பா அன்புத்துறை ஃபுல்லாக வச்சு ஆளுங்க வச்சு பண்ணிவிட்டு ஒரு ஓட்டுக்கு தலா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நைட்டில் 1000 ரூபாய் கொடுத்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓட்டு போடுங்க நாங்கள் தடுக்க போனவங்களும் எங்களை தாக்கிடுறாங்க. திருவண்ணாமலையில் திமுக வட்ட பிரதிநிதி முத்து வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பெருமளவு பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அவரது வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். உரிய ஆவணமின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2,36,000 ரூபாயை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் முத்துவை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி கக்கஞ்சி நகரில் திமுக கவுன்சிலர் விஜயன் அக்கட்சியைச் சேர்ந்த குண்டர்களுடன் அஇஅதிமுக ஆவடி பகுதி செயலாளர் லெனின், கண்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டனர். திமுகவினரின் வன்முறை தாக்குதல் குறித்து பட்டாபிராம் காவல் நிலையத்தில் அஇஅதிமுகவினர் புகார் அளித்துள்ளனர். நான் ஓட்டு போட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறேன். 2 பேர் தெத்தின்னு வந்தாங்க. 10 பேர் பின்னாடி கத்தியோட ஓடிறாங்க. வந்து 2 பேர் எம்ஜின்றவர் அவங்க பையன் அம்பேத்தும், இங்கே திமுக கவுன்சிலர் அவங்க பையன் விஜய் சரத்குமார் புல்லட் எடுத்துன்னு வந்து மேலே மோதினார். கீழே விழுந்தோடனே எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டாங்க. இந்த பல்லு வேறு வந்துச்சு. எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. நீ இந்த ஏரியாவில் எப்படி இந்த பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விடுறாங்க. மாதவரம் தொகுதிக்குட்பட்ட செங்குன்றம் பகுதியில் ஏகாம்பரம் செட்டியார் பள்ளி வாக்குச்சாவடியில் அஇஅதிமுக நிர்வாகி திருநாவுக்கரசு உள்ளிட்ட அஇஅதிமுகவினர் மீது திமுகவைச் சேர்ந்த செங்குன்றம் பேரூராட்சி துணைத் தலைவர் விப்ரநாராயணன் தலைமையில் திமுக குண்டர்கள் கடும் தாக்குதல் நடத்தினர். திமுகவினரின் இந்த அராஜக செயலை கண்டித்து செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. 20 பேர் சேர்ந்த கும்பல் என்ன தாக்கிட்டாங்க. முக்கியமாக தாக்குனது பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் விப்ரநாராயணன் அவரோட சேர்ந்த ஒரு 20 பேர். அவங்க என்னை கண்ண முன்னாடி தாக்கிட்டு போயிருக்காங்க. அதனால செங்குன்ற காவல் நிலையத்தில் இப்போ புகார் கொடுத்துருக்கேன். சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் திமுக கிளை செயலாளர் கருணா, அவரது சகோதரர் மற்றும் குண்டர்களுடன் சேர்ந்து அஇஅதிமுக தொண்டர்கள் செல்வகுமார், அருள் செல்வம் ஆகியோர் மீது பயங்கர ஆயுதங்களை கொண்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். இதுகுறித்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வாக்குச்சாவடி அருகே வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்த திமுகவினரை தட்டி கேட்ட அஇஅதிமுக நிர்வாகிகள் மீது திமுக அடியாட்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். ஒட்டன்சத்திரத்தை அடுத்துள்ள சிந்தலப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பாக வாக்காளர்களை காரில் ஏற்றி வந்த திமுகவினரை தடுத்து நிறுத்திய அஇஅதிமுக தொண்டர் ஆறுமுகம் மீது திமுகவினர் காரை ஏற்றி கொல்ல முயன்றனர்.
கார் மோதியதால் பலத்த காயமடைந்த ஆறுமுகம் ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது வந்துட்டு கார் உள்ளவே வரக்கூடாது, எலெக்ஷன் பூத்துக்குள்ள சிந்தலப்பட்டி பூத்துக்குள்ள எதுக்கு வந்ததுன்னு கேட்டாங்க, போலீஸே கேட்டாங்க, பப்ளிக்கே கேட்டாங்க. சரி காரை எடுங்க அப்படின்னு அதிகாரி போலீஸுக்காரங்க சொன்னாங்க. அப்படியெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஏத்திட்டாங்க. அதனால ஆள் வந்து சாகர நிலைமையில கிடக்குறாரு. என்ன முடிவுன்னே தெரியல. திமுகவின் மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுகவினர் வேறு இடங்களிலிருந்து அதிக அளவில் ஆட்களை கொண்டு வந்து குவித்திருந்தனர். இதனால் கொளத்தூர் பகுதியில் பதற்றம் உருவானது. தோல்வி பயம் காரணமாக பொதுமக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்திய திமுகவினர் மீது அஇஅதிமுக சார்பில் உடனடியாக புகார் அளிக்கப்பட்டது. திமுகவினரின் அராஜக செயல் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. நான் வந்து ரமணா நகர் குடிசமாற்று பகுதியில் இருக்கிறேன். இங்கே ஒரு டிஎம்கே பூத்து இருக்குது. அந்த பூத்தில் ஃபுல்லாக வெளி ஏரியா வந்து ரவுடி பசங்களை இறக்கி ஆயுதங்களோடு இருக்கிறாங்க. இது வந்து திமுக ஒரே அராஜகம் பண்ணுறாங்க கொளத்தூர் தொகுதியில். இதுக்கு சட்டப்படி நல்லபடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு கலவரம் உண்டாக்கி இங்கே வந்து நல்ல போகிற ஓட்டை மாற்றி அவங்களுக்கு சாதகமாக போடுறதுக்கு இது ரெடி பண்ணியிருக்காங்க. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகவெளி ஊராட்சியில் அஇஅதிமுக கிளைச் செயலாளர் திரு சுப்பிரமணியை வாக்களிக்க விடாமல் தடுத்த பாமகவினர் உருட்டுக்கட்டையால் அவரை கடுமையாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த திரு சுப்பிரமணி வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் கொளத்தேரி ஊராட்சித் தலைவர் திருமதி ஷக்கீலா ஆதம் உள்ளிட்ட அஇஅதிமுகவினரை வாக்களிக்க விடாமல் தடுத்த அப்பகுதியைச் சேர்ந்த பாமகவினர் 20க்கும் மேற்பட்டோர் அஇஅதிமுகவினரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் முஸ்தாக், இலியாஸ் உள்ளிட்ட அஇஅதிமுகவினர் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சோளிங்கர் தொகுதி கொளத்தேரி வேலத்திலேருந்து வந்து அடித்தாங்க. 30 பேர் வந்தாங்க. பிஎம்கே தம்பி அடித்து தாக்கும்போது தடுக்க போனதான என்னையும் அடித்து தாக்கிட்டாங்க. கல் பாட்டில் ராட்டில் எல்லாம் அடித்தாங்க. 30-40 பேர் வந்தாங்க. தலைவர் என்னன்னு கேட்டாங்க. வந்து பேசினும் போது அடிச்சிட்டாங்க. அப்புறம் அண்ணன் வந்தார், தடுக்க வந்தார். அவரில் பாட்டில் கத்தி இதெல்லாம் வச்சு ராடெல்லாம் அடிச்சாங்க. அப்புறம் அப்பா வேறு வெட்டுறான் அப்படின்னு சொன்னாங்க. தலைவர் பையன் நீ எங்களையும் அப்பா தூக்குறான்னாங்க. வந்தவங்கெல்லாம் பிஎம்கே ஆளுங்க. வேலூரில் அஇஅதிமுகவைச் சேர்ந்த குட்டி, செல்வம் ஆகிய இருவரை அப்பகுதியைச் சேர்ந்த திமுக இளைஞரணி நிர்வாகி சண்முகம் தலைமையில் திமுகவினர் கடுமையாக தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த 2 பேரும் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ராமு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர்.